உலகமெங்கும் உள்ள முருக பக்தர்களுக்கு இனிய வணக்கம். இப்ப முருகரோட தீவிர பக்தரை பத்தி நம்ம பேச போறோம். அவர் தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதரை பத்தி முருகரோட பக்தர்கள் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு லெசனை கத்துக்க போறோம். அதை பத்தி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அருணகிரிநாதர் பெண்ணாசை பொன்னாசை எல்லா ஆசையிலும் ஈடுபட்டு அவருக்கு ஒரு பெருநோய் வந்துருச்சு. அந்த பெருநோய் வந்ததுக்கு அப்புறம் இனி அவர் என்ன பண்ணாரு, வாழ்க்கையே வேணான்னு வெறுத்துட்டாரு. வெறுத்து என்ன பண்ண முடிவு எடுத்தாரு, சாகலான்னு சொல்லி முடிவு எடுத்துதான் திருவண்ணாமலை கோபுரத்து மேல இருந்து கீழே குதிச்சு முருகா அப்படின்னு சொல்லி அவர் குதிச்சிட்டார். அப்ப என்ன பண்ணாரு, முருகா அவரை காப்பாத்தி அவர் வாயில சரவண பவன் எழுதி திருப்புகளை பாடி இன்னைக்கு முருகன் என்றாலே அருணகிரிநாதரை பத்தி பேசுற அளவுக்கு உலகம் முழுசும் ஃபேமஸ் ஆகி இருக்காரு அருணகிரிநாதர். இதுதாங்க நம்மளுக்கும் கிடைச்சிருக்க பாடம். இதுல என்ன பாடம் கிடைச்சிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம இது வேணும் அது வேணும் நம்ம முருகன்கிட்ட உருகிலாம் கும்பிடுவோம். ஆனா நம்மளுக்கு எதுவுமே முருகன் என்னடா சோதிக்கிறாரு சோதிக்கிறாரு சோதிக்கிறாரு. கடைசியில இந்த வேணவே வேணாம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வெறுத்து போய் உக்காந்துருப்போம் பாருங்க. அப்ப அந்த முருகன் நீ இந்த விஷயத்து மேல ஆசையே இல்லைன்னு, அதுவும் ஐயோ இந்த விஷயத்து மேல ஆசையே இல்லை முருகா அப்படின்னு நம்ம வாயால சொன்னாலாம் பத்தாதுங்க. உண்மையாலுமே மனசு திறந்து நம்ம ஒரு விஷயத்த வேணா நம்மளுக்கு வெறுத்து போய் உட்காருவோம் பாருங்க, அந்த விஷயத்த கை மேல கொண்டு கொடுப்பாரு. அது அருணகிரிநாதருக்கும் அப்படிதான். அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற போது இன்னைக்கு எவ்வளவோ ஒரு கெட்ட பழக்கங்களா அடிக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு வெறுத்து போனதுக்கு அப்புறம் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறார் அருணகிரிநாதர். அந்த மாதிரிதாங்க நம்ம லைஃப்லயும். ஆனா அருணகிரிநாதர் தோத்து போகல, ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில முருக பக்தர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, ஏன் ரொம்ப வாழ்க்கையோட நம்ம அடிமட்டத்திலே இருந்தாலும் சரி, அவரு ஒரு நிமிஷம் பார்த்தார்னா திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து விழுந்தவரையே அவரால் காப்பாற்ற முடியும் போது வாழ்க்கையில விழுந்தவரை காப்பாத்தாமலே அங்க விட்டுருவாரு? கண்டிப்பா காப்பாத்துவாருங்க முருகன். கேட்டதை கொடுக்கும் தெய்வம் முருகப்பெருமான், நினைத்ததை கொடுக்கும் தெய்வம் முருகப்பெருமான். ஆனா ஒரே ஒரு விஷயம்தாங்க, நம்ம கேட்கிற நேரத்துலலாம் கொடுக்க மாட்டாரு. நமக்கு எப்ப தேவையோ அப்ப நம்ம தேவையை அறிஞ்சு கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம லைஃப்ல எல்லாரும் நம்மள கைவிட்டாலுங்க நம்ம வணங்குற தெய்வம் ஒரு நாளும் நம்மள கைவிடாது. நன்றி, வணக்கம்.